ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் பார்க்க போகிறோம். நான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். நான் எவ்வளோ சீக்கிரமாக இதை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 7:40க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் 8:35க்கே முடிச்சிட்டேன். இப்போ நான் புடலங்காய் கூட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். அது கூட பார்த்திங்கன்னா பூண்டும் நான் நசுக்கி போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கேன். ஆனியன், தக்காளி, உப்பு நான் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போது அது வந்து சீக்கிரமாக குக் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் புடலங்காய் வந்து வாஷ் பண்ணி தோல் எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. நீங்கள் உங்களுக்கு எப்படி ஸ்லைசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது வந்து அதில் மஞ்சாத்தூளும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? மஞ்சாத்தூள் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவும் கலர் வந்து நல்லாவும் இருக்கும், கூட்டு மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து நெய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் நெய் வந்து இப்போ ஆட் பண்ணல. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து 2 விசில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஈஸியாகவும் புடலங்காய் வந்து பிஞ்சு புடலங்காவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக குக் ஆகிடும். நான் எடுத்துருக்கிறது பிஞ்சு புடலங்காய் தான். இப்போ ஆல்ரெடி நான் பச்சை பயிர் வந்து ஊற வச்சுருக்கேன், 50 கிராமு. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ குக்கர் வந்து நம்ம மூடிக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா ஒரு நல்ல டார்க்காக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அது சாதத்துக்கும் எடுத்துக்கலாம், தோசை, இட்லி அதுக்கும் எடுத்துக்கலாம். கூட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் சைட் பை சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு நார்மலாக தான் நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவேன். எதுவும் வெங்காய, தக்காளி அந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டேன். ஆயிலில் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாகவே வெண்டைக்காவை ஆட் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் வெந்துடும் சீக்கிரமாகவே. அதை வந்து நான் மூடி வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணேன். எனக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் எதுவாக இருந்தாலுமே பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிப்பேன். சால்ட் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா? நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நம்ம வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஆக்சுவலாக பிஞ்சு வெண்டைக்காய், அதனால தான் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் குக்கர்லேருந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தோசை எடுத்திருக்கேன், த்ரோட் பெயின் இருக்கத்தால். ஸோ ஓகேவா, நான் மார்னிங்கே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை குக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.